அங்க இருக்கிற ஒருத்தரோட முகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய வலி வேதனை எல்லாம் தெரியுது. ஆனா அதே சமயத்துல அவங்க என்ன பார்த்த உடனே அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. வந்ததுக்கு நன்றின்னு சொன்னாங்க. எனக்கு சிலிர்த்துருச்சு சத்தியம். உள்ளாட்சி துறையிலே 1 லட்சம் தொழிலாளி தூய்மை பணியாளர் வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டத்துல போய் கலந்துகிட்டேன். 8 நாளா நடந்துகிட்டு இருக்கு இந்த போராட்டம். ஆனா இத பத்தி யாருமே கண்டுக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. ஆனா நான் பார்த்தேன், வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா இது வேலைக்கு ஆகாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் போனேன். அங்க என்னதான் நடக்குது, என்ன சூழல், என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் போனேன். தனிப்பட்ட முறையில தான் நான் போனேன். என் சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் நான் போனேன். நான் எதை பத்தி பேசுறேன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சானிட்டரி ஒர்க்கர்ஸ், துப்புரவுத்துறை பணியாளர்கள், அவங்க கடந்த 8 நாளா ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடியே டென்ட் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. முக்காவாசி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அங்க பெண்கள் தான். என்ன கேக்குறாங்க? எங்களுடைய இந்த வேலைய நிரந்தரமாக்குங்க, பிளீஸ் மேக் த ஜாப் பர்மனன்ட், இவ்வளவுதான் கேக்குறாங்க. கண்ணியமா போராடிக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான வன்முறையும் அங்க இல்ல. இட்ஸ் a very peaceful but strong protest. ஒரு ஜனநாயகத்துல போராட்டம்ங்கிறது மிக அவசியம். அப்படி போராடி தானங்க இந்த நாட்டுக்கே சுதந்திரத்தை நம்ம வாங்கி கொடுத்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே. அப்படி இருக்கும் பொழுது இந்த போராட்டத்துக்கு மட்டும் ஏன் யாருமே திரும்பி பார்க்காம எந்த விதமான ஒரு ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி எனக்கு அங்க தெரியல. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, தூங்குறவங்களை எழுப்பலாம் மேடம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி மேடம் எழுப்ப முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பேச முடியும்? என்ன இதுல எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது இவங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு காட்டுவேன், நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தா, ஏன் இந்த ஆட்சி இன்னும் எதையுமே இவங்களுக்கு செய்யல அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு, குரல் கொடுத்திருக்காரு. அவர் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் சென்னையில மேயரா பணியாற்றியவர். ரொம்ப சிறப்பா பணியாற்றினார் மேயரா. அவரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவருக்கு சிட்டியோடைய சுகாதாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லி கொடுக்க தேவையில்லை, நல்லாவே தெரியும். ஹைஜீன், கிளென்லினஸ், இது பேசிக். அவங்க நல்லா இருந்தாதாங்க நம்ம நல்லா இருக்க முடியும். கோவிட் டைம்ல என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அத அவங்க they took it forward and they helped us, they worked for us. அவங்க மட்டும் இல்லன்னா யோசிச்சு பாருங்க, கோவிட் டைம்ல நம்மளுக்கு எல்லாம் என்ன ஆயிருக்கும்னு. சரி, கோவிட் விழுங்க, ஏதோ இன்னும் கொஞ்ச நாள்ல மான்சூன் வந்துரும். அப்போ அவங்களுடைய சேவை நம்மளுக்கு தேவை இல்லையா? அவங்க சேவையே செய்யாம இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும் நம்மளால? இது சென்னை மட்டும் இல்ல, அக்ராஸ் தமிழ்நாடு. இப்போ ஒரு ரிப்போர்ட்டே வந்திருக்கு, 2 of the dirtiest cities. அந்த கணக்குல மதுரை, சென்னை. ரொம்ப பெருமையா இருக்கு இல்லீங்களா இதை கேட்கறதுக்கே? இந்த லெவல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டா அட்லீஸ்ட் கொஞ்சம் கிளென்லினஸ் ஆவது திரும்புமா, ஹைஜீனாவது திருப்பி வருமா நம்ம ஊருக்கெல்லாம்? நான் இதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சேர்த்துதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். லா அண்ட் ஆர்டர் தான் சீர்கெட்டு போய் நாசமா போய் கிடக்கு. எதுக்குமே பதில் இல்ல. டாஸ்மாக் தான் தலை ஓங்கி ஆடுது. கஞ்சா எல்லா பக்கமும் விற்பனை. இப்போ சுகாதாரமும் இல்லையா. போலீஸ் எதுக்கு வேலை பாக்குறாங்க, யாருக்காக வேலை பாக்குறாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல. இதுல வேற அவங்க அங்க ஒரு, நான் போன போது நான் பார்த்தேன், ஒரு 4-5 பஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க? 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. மேக்சிமம் அங்க உட்காந்துட்டு இருக்கிறது பெண்கள். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டா ப்ராப்ளம் தீந்துருமா? இது என்னங்க இது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. யாரு போராட்டம் நடத்தினாலும் உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஒரு பஸ்ல போட்டு வச்சு எங்கேயாவது ஒரு மண்டபத்துல போய் உட்காத்தி வைக்கிறது. இது ஒரு ட்ரெண்ட். அவங்க எதுக்கு போராடுறாங்க, ஏன் போராடுறாங்கன்னு கேள்வியே கிடையாது. எடுப்புல அரெஸ்ட். ஏன்? அவங்க எல்லாம் என்ன டெரரிஸ்டா? இல்ல அவங்க எல்லாம் குண்டர் சட்டத்துல உள்ள தள்ள வேண்டியவங்களா? இல்ல அவங்க மேல பாக்ஸோ போட போறீங்களா? எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? Doesn't a citizen of this country have the democratic right to protest peacefully with dignity? அவங்க அத்தனை பேரும் அங்க கண்ணியமா உக்காந்துகிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் வீட்டுல உக்காந்து வீடியோ போடலீங்க, நேர போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அவங்க கூட பேசிட்டு வந்திருக்கேன். என்னால முடிஞ்சதை அவங்களுக்கு நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். நான் இப்ப அதை செஞ்சதுனால அவங்களோட பிரச்சனை தீர போறது இல்லை. ஆனா I showed them my support and my solidarity on my personal behalf and on behalf of my father, mother and my family. இதுதான் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வரலட்சுமி விரதம் என்ன பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு அங்க இருந்த அந்த பணியாளர்கள், அந்த பெண்மணிகளை நான் போய் பார்த்துட்டு வந்ததுதான் நான் வரலட்சுமிக்கு செய்யற பூஜை. ஒரு விஷயம் என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும், வீடு, சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் சுத்தமா இருந்தாதான் லட்சுமி வீட்டுக்குள்ள வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம்
நான் நம்புற ஹிந்து சனாதன தர்மத்துல இருக்கிற விஷயங்கள். அதனால சொல்றேன், மாண்புமிகு முதலமைச்சர், உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே விண்ணப்பம் இதுதான். தயவு செய்து களத்துக்கு போங்க. அங்க இருக்கிற ஒருத்தரோட முகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய வலி வேதனை எல்லாம் தெரியுது. ஆனா அதே சமயத்துல அவங்க என்ன பார்த்த உடனே அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. வந்ததுக்கு நன்றின்னு சொன்னாங்க. எனக்கு சிலித்திருச்சு, சத்தியம். அதனால மாண்புமிகு முதலமைச்சரை நான் கேட்டுக்கிறது இதுதான். தயவு செய்து அவங்களுக்கு வேலையை நிரந்தரமாக்குங்க. அவ்வளவுதானேங்க அவங்க கேட்கறாங்க. வேற எதுவும் கேட்கலீங்களே. நீங்க சொன்னது தானே எதிர்கட்சி தலைவரா, அதை செஞ்சு காமிங்க. கோடி புண்ணியம் அதை செஞ்சீங்கன்னா. தயவு செய்து இந்த கோரிக்கையை எவ்வளவு சீக்கிரம் தீர்த்து வைக்கிறீங்களோ தமிழ்நாட்டுக்கு நல்லது, சென்னை மாநகரத்துக்கு நல்லது. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.